அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த குளிர்காலத்தில் எல்லாருக்கும் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு உடனே டாக்டர்கிட்ட போகாமல் வீட்டு வைத்தியமாக ஈஸியான முறையில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப செலவெல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்களும் இதை சாப்பிடும் பொழுது நம்ம வாக்கிங் போகாமலே நமக்கு உடம்பு ரொம்ப குறைஞ்சிடும். அதிகமான கொழுப்பு சத்தெல்லாம் போய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இதை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் இதை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஒரு 6 வயசு குழந்தைங்கள்லேருந்து இதை நம்ம கொடுக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அது என்னென்ன பொருள்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆடாத்தொடை 100 கிராம், சுக்கு 100 கிராம், மிளகு 100 கிராம், திப்பிலி 100 கிராம், தூதுவளை 100 கிராம், சீரகம் 100 கிராம். இந்த ஆடாத்தொலையை வெயிலே காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்குங்க. சுக்கை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தூதுவளையையும் நம்ம வெயில்லையே நல்லா ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு தண்ணியில் வெயிலில் காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பவுடரை காலையிலையும் மாலையிலையும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தேன்லையோ இல்லைனா வெந்நீர்லேயோ கலந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நமக்கு சளி பிரச்சனை சுத்தமாக குறையுங்க. ஆஸ்துமா போன்ற மூச்சு திணறல் இருந்தால் கூட உடனே கிளியர் ஆகிடும். அதே மாதிரி உடல் பருமன் இருக்கிறவங்க வாக்கிங் போகணுன்னு அவசியமே இல்லைங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா தேவையில்லாத கொழுப்புகள் சீக்கிரமாக குறைஞ்சி போயிடும். இல்லைங்க நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா அப்படியே நீங்கள் போகலாங்க. அதனால் தப்பும் இல்லை. நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும், மனசுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும். இதையும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு கொழுப்புலாம் நல்லா குறைஞ்சி உடல் பருமனும் சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். 6 வயசு குழந்தைங்கள்லேருந்து இதை கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக 6 வயசு குழந்தைக்கு ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து தேனில் குழப்பி கொடுங்க. இல்லைனா வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்கலாம். நல்ல ஒரு செரிமான சக்தியை கொடுக்குங்க. நல்லா தூக்கம் வரும், எதிர்ப்பு சக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் தினமும் 2 வேளை எடுத்துக்கலாங்க. சளி பிரச்சனை கொஞ்சம் கம்மியாச்சுன்னா 1 வேளையாக ஆக்கிக்கலாம். அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்களும் 2 வேளை எடுத்துக்கலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க. உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். வயிறு உப்புசம், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கூட நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.